ஹலோ ஆல், நம்ம நெக்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறது யூனிட் 4ல் யோகா வே ஆஃப் லைஃப் என்சிஆர்டி சொல்யூஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பேஜ் நம்பர் 124 இருக்க லெட்டஸ் டிஸ்கஸ் பார்க்கலாம். ரீட் த பேசேஜ் அகைன் அண்ட் fill in the blanks with words from the box. அந்த பேசேஜஸ்லாம் நம்ம பார்த்த பேசேஜஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இந்த fill in the blanksல வந்து நம்ம வேர்ட்ஸை வந்து நம்ம போட போகிறோம். இதுதான் வந்து கொடுத்துருக்க வேர்ட்ஸ். நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணலாமா? யோகா இஸ் அ ப்ராக்டிஸ் தட் நாட் ஒன்லி இம்ப்ரூவ்ஸ் ஃபிசிக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டி பட் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் மென்டல் ஹெல்த். ஸோ யோகா வந்து ஏன்னா நம்ம ஃபிசிக்கல் உடம்பளவுலும் இல்லாமல் நம்ம மனசளவு மைண்ட் அளவும் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ மென்டல் இம்ப்ரூவ்ஸ் த மென்டல் ஹெல்த் தான் வந்து ஃபஸ்ட் ஆன்சர் அண்ட் லீட்ஸ் டு அ ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைல். செகண்ட் என்ன பண்ணுது, நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து ரொம்ப ஹெல்த்தியராக மாற்றுது. செகண்டோட ஆன்சர் என்ன, லைஃப் ஸ்டைல். இட் இன்வால்வ்ஸ் அ சீரீஸ் ஆஃப் ஆசனாஸ். ஸோ நிறைய ஆசனாஸ் இருக்குன்னு நான் சொன்னல, விச் இன்க்ரீஸ் மஸ்குலர் ஸ்ட்ரென்த். இந்த ஆசனாஸ்லாம் பண்ணுறதால நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ட் ஆன்சர் என்ன, ஸ்ட்ரென்த். ப்ராக்டிஸிங் யோகா ஆல்சோ லீட்ஸ் டு அ பெட்டர் பாடி அண்ட் மைண்ட். யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என்னாகும், நம்ம பாடி வந்து ரொம்ப பெட்டராக மாறும். அதே மாதிரி மைண்டும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஃபோர்த்தோட ஆன்சர் என்ன, பேலன்ஸ். நெக்ஸ்ட், அண்ட் ரெடியூசஸ் பாடி பெயின் சச் அஸ் லோவர் பேக். அதே மாதிரி நமக்கு பாடி பெயின் ஏதாச்சும் இருந்தாலும் குறைக்கும். லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லோவர் பேக் பெயின். மோர் ஓவர் த ஃபோக்கஸ் ஆன் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் அண்ட் மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட். அதே மாதிரி நம்ம ப்ரீத்திங் டெக்னிக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணால் நம்மளோட மைண்ட் வந்து காமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணும். ஃபிஃப்த்தோட ஆன்சர் என்ன, காம். சிக்ஸ்த்தோட ஆன்சர் என்ன, ஸ்ட்ரெஸ், லெசன் ஸ்ட்ரெஸ் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். அதே மாதிரி நமக்கு நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும், நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். செவன்த்தோட ஆன்சர் என்ன, ஸ்லீப். திஸ் ஹெல்ப்ஸ் டு அடாப்ட் அ மோர் பாசிட்டிவ் லைஃப் ஸ்டைல். இது மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து பாசிட்டிவாக இருக்கும், ஹெல்த்தியராக இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 124 எடுத்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த எய்ம் ஆஃப் யோகா? யோகாவோட எய்ம் என்ன? த எய்ம் ஆஃப் யோகா இஸ் டு பிரிங் டுகெதர் மைண்ட், பாடி அண்ட் ஸ்பிரிட். ஸோ யோகாவோட எய்ம் என்னென்னா நம்மளோட மைண்ட், நம்ம பாடி அண்ட் ஸ்பிரிட்டை வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது. ஸோ தட் வி ஸ்டே ஹெல்தி அண்ட் ஹாப்பி. அப்போ தான் நம்மளால் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்க முடியும். இட் ஹெல்ப்ஸ் அஸ் ஃபீல் பீஸ்ஃபுல். அதே மாதிரி நமக்கு நிம்மதி, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் அவர் பாடி ஸ்ட்ராங்கர். நம்மளோட பாடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் ஹெல்ப்ஸ் அஸ் ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் பெட்டர். நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம். யோகா ஹெல்ப் அஸ் ஃபீல் பேலன்ஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ்ட் இன் லைஃப். யோகா பண்ணுறதால நம்மளோட லைஃப் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த ஐடியா ஆஃப் யூனிட்டி இன் யோகா. ஏன் வந்து நம்ம யூனிட்டி ஆஃப் யோகான்னு சொல்கிறோம், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாமா? யூனிட்டி இன் யோகா மீன்ஸ் ஜாயினிங் த மைண்ட் அண்ட் பாடி. யூனிட்டினா வந்து நம்ம மைண்ட் அண்ட் பாடி வந்து ஒன்று சேர்க்கறது, மேக்கிங் அவர் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஒர்க் டுகெதர். அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறோம், ஒன்றா சேர்த்து வேலை செய்கிறது. அண்ட் கிரியேட்டிங் ஹார்மனி பிட்வீன் பீப்புள் அண்ட் நேச்சர். அதே மாதிரி இந்த லைக் பீப்புள் அண்ட் நேச்சரை வந்து நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணி, இது எல்லாத்தையும் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணி ஒன்றா ஒர்க் பண்ணுறது. இட் இஸ் அபவுட் பீயிங் ஹெல்த்தி அண்ட் ஃபீலிங் குட் ஆஸ் வெல். அது என்னன்னு சொல்ல வராங்க, நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே மாதிரி நம்ம வந்து லைக் வந்து குட்டாக இருக்கணும், ஹோல்சமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாமே சேர்த்து நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஒன்று மட்டும் ஒன்று சேர்க்காது, மைண்ட், பாடி, நம்மளோட ஆக்ஷன், இது எல்லாமே ஒன்று சேரணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் டஸ் the launch of WHO M Yoga app tell us about the importance of yoga. ஸோ WHO M Yoga app வந்து யோகாவோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னலாம் சொல்லுதுன்னு பார்க்கலாமா? The WHO M Yoga app shows that yoga is important worldwide for keeping people healthy. ஸோ மக்களை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு MO யோகா ஆப் வந்து சொல்லுது. The World Health Organization, இந்த WHO ஆப் வந்து supports yoga because it helps both body and mind. ஸோ இது பாடிக்கும் மைண்டுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. They want more people to include yoga in their daily lives. அதே மாதிரி அவங்க எல்லா மக்களும் வந்து யோகா வந்து தினசரி டெய்லி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி தான் இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணாங்க. டிஸ்கிரைப் ஒன் லாங் டேர்ம் எஃபெக்ட் தட் த ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா கேன் ஹேவ் ஆன் அ பர்சன்ஸ் குவாலிட்டிஸ். ஸோ ஒரு லாங் டேர்ம் எஃபெக்ட், ஸோ இந்த நம்ம யோகா பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இந்த நன்மை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாலிட்டி சொல்லணும். அந்த குவாலிட்டி வந்து அந்த பர்சன்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் அவங்க பெனிஃபிட் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாமா? ஒன் லாங் டேர்ம் எஃபெக்ட் ஆஃப் யோகா இஸ் தட் இட் ஹெல்ப்ஸ் இம்ப்ரூவ் ஃபோக்கஸ். ஸோ நம்மளோட ஃபோக்கஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் கான்சன்ட்ரேஷன் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணுது வித் ரெகுலர் ப்ராக்டிஸ். ஆனால் இது நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். பீப்புள் பிகம் காமர். அதே மாதிரி
பீப்பிள் மக்கள் எல்லாரும் காமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க. கேன் பே அட்டென்ஷன் பெட்டர். அதே மாதிரி நிறைய விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் அவங்களால பண்ண முடியுது. அட்டென்ஷன் வந்து அங்கே நல்லா இருக்குது. அண்ட் ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் மோர் ஈஸிலி. ஸ்ட்ரெஸ்ஸான விஷயமா இருந்தாலும் அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் லேர்ன் பார்க்க போகிறோம். ரீட் த எக்ஸ்ட்ராக்ட் கிவன் பிலோ அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஹைலைட்டட் வேர்ட்ஸ். ஸோ இந்த பேராகிராஃப் படித்து ஹைலைட்டட் வேர்ட்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்க்கலாமா? த ஆப் WHOM யோகா கண்டெய்ன்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வீடியோ அண்ட் ஆடியோ ஃபைல்ஸ். ஸோ அந்த ஆப்பில் என்னென்ன இருக்குது? வீடியோ அண்ட் ஆடியோ ஃபைல்ஸ் இருக்குது டு டீச் அண்ட் சப்போர்ட் யோகா ப்ராக்டிஸ். ஸோ எதுக்காக வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக, யோகாவை வந்து நம்ம கற்றுக்கணுன்றதுக்காக, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அதை பார்த்து தான் நம்ம கற்றுக்க முடியும். அதில் என்னென்னலாம் இருக்கும்? ட்ரைனிங் வீடியோஸ் இருக்கும், ஆக்டிவிட்டீஸ் ஆடியோஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். தி எய்ம் வாஸ் டு ஹாவ் அன் ஈஸி டு யூஸ் அண்ட் ஃப்ரீ டூல் ஃபார் பீப்புள். இதோட எய்ம் என்னென்னா எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கணும், ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். உலகம் எல்லா இடத்துலையும் கிடைக்கணும் தான் நினச்சிருக்காங்க. டு என்கரேஜ் தெம் டு ப்ராக்டிஸ் யோகா. ஸோ எல்லாரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், யோகாவை வந்து ஆக்ஷன் ஓரியன்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஓகேவா? த வேர்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ் சவுண்ட் த சேம் பட் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் யூசேஜ். இங்கே பாருங்க, இந்த ப்ராக்டிஸும் சேமாக இருக்குது. ஆனால் ஒரே விஷயம் மட்டும் மாறுது. என்ன மாறுது? இங்கே சி மாறுது, இங்கே எஸ் மாறுது. இதோட டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம இமேஜஸ் பார்த்து கற்றுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ப்ராக்டிஸ் PRECTICE. இதில் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்? இந்த சி எதுக்கெல்லாம் வரும்னு தானே பார்க்கணும். ப்ராக்டிஸ்னால் என்ன? ப்ராக்டிஸ்னால் நீங்கள் பண்ணுற டெய்லி ப்ராக்டிஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ப்ராக்டிஸ் மீன்ஸ் என்னது? ட்ரைனிங், எக்ஸசைஸ், ரிப்பீட்டட் ஒர்க் யூ டூ டு பிகம் பெட்டர் ஆன் சம்திங். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணோன்னா நமக்கு டெய்லி என்ன தேவை? ப்ராக்டிஸ் தேவை. சரிங்களா? ப்ராக்டிஸ்ன்றது அது வந்து ஒரு விஷயம். அது வந்து நவுனில் வர்றதால அதை வந்து ஒரு திங்குன்னு சொல்லும். அது வந்து ஒரு விஷயம்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபுட்பால் நீட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். நீங்கள் ஃபுட்பால் விளையாடணுன்னா, நீங்கள் கோல் அடிக்கணும்னா என்ன தேவை? நிறைய ப்ராக்டிஸ் தேவை. கரெக்டாக? யூ நீட் ட்ரைனிங் அண்ட் ரிப்பீட்டட் எஃபோர்ட். நீங்கள் ட்ரைனிங் பண்ண தான் ஃபுட்பால் நல்லா விளையாட வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், டெய்லி யோகா ப்ராக்டிஸ் ஹெல்ப்ஸ் ஹெல்த். அதே மாதிரி நீங்கள் டெய்லி யோகா பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த யோகா ரொட்டீன் ஆக்டிவிட்டி. இது வந்து யோகான்றது என்ன? இது வந்து ரொட்டீன், இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ PRAC, மெயினாக சி வந்தால் என்ன வரும்? ப்ராக்டிஸ்ன்றது த ஆக்டிவிட்டி இட் செல்ஃப். நீங்கள் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டியை தான் என்ன சொல்கிறாங்க? ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த சியோட டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் எஸ்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராக்டிஸ். இங்கே என்ன வருது? சிக்கு பதிலாக எஸ் வருது. எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த ப்ராக்டிஸ்ன்னு வந்தாலே இது வந்து வேர்ப், அதாவது ஆக்ஷன். நீங்கள் பண்ணுற ஆக்ஷன் எல்லாத்துக்குமே இந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அந்த ப்ராக்டிஸ் சி வந்துச்சுன்னா அது வந்து ஆக்டிவிட்டி. சி வந்துச்சுன்னா என்னது? ஆக்டிவிட்டி. ஆனால் எஸ் வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுற ஆக்ஷன். ப்ராக்டிஸ் மீன்ஸ் டூயிங் சம்திங் அகெயின் அண்ட் அகெயின் டு இம்ப்ரூவ். இந்த ப்ராக்டிஸ் வந்து என்ன? ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ப்ராக்டிஸ் யோகா எவ்ரிடே. நான் டெய்லி யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? அவங்க யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆக்ஷன் உங்களுக்கு தெரியுதா? ஆனால் அந்த ப்ராக்டிஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபுட்பால் விளையாடினதை நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஐ டூ யோகா ரெகுலர்லி. ஓகேவா? இங்கே ஒரு ஆக்ஷன் நடந்துட்டுருக்கு, அதனால நம்ம இந்த எஸ் தான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஷீ ப்ராக்டிஸஸ் சிங்கிங். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம இந்த எஸ் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம ஆக்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இவங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறதால நம்ம இந்த எஸ் யூஸ் பண்ணோம். ஷீ கீப்ஸ் டூயிங் சிங்கிங் டு இம்ப்ரூவ். ஓகேவா? இங்கே அவங்க ஆக்ஷனாக பண்ணிட்டு இருக்காங்க. வித்தியாசம் புரிஞ்சிச்சா இப்போ உங்களுக்கு? இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லவா? சூப்பர் ஈஸி எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்க. ஐ நீட் மோர் ப்ராக்டிஸ் இன் இங்கிலீஷ். எனக்கு வந்து இங்கிலீஷில் ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்? நிறைய ட்ரைனிங் எடுக்கணும். கரெக்டாக? ட்ரைனிங், ஆக்டிவிட்டி இது மாதிரி வந்தாலே நம்ம இந்த சி இருக்குல்ல, இந்த ப்ராக்டிஸ் தான் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரைனிங் பற்றி பேசுகிறதால நம்ம இந்த ப்ராக்டிஸ் தான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் எவ்ரி நைட். இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. எழுதுறது தெரியுதா? இங்கே பாருங்கள், ஐ ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் எவ்ரி நைட். நான் இங்கிலீஷ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஐ டூ இட் அகெயின் அண்ட் அகெயின். நான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கதால இது வந்து ஒரு ஆக்ஷன். ஆனால் இந்த பையனும் எழுதிட்டு தானே இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவன் இங்கே என்ன சொல்கிறான்? ஐ நீட் மோர் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறான். ப்ராக்டிஸ்னால் என்ன? நமக்கு ட்ரைனிங், ஆக்டிவிட்டி இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம இங்கிலீஷில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு அவனுக்கு இன்னும் ட்ரைனிங் வேணும். அதனால நம்ம இங்கே சி யூஸ் பண்ணோம். ட்ரைனிங், ஆக்டிவிட்டின்னு வந்தாலே நம்ம இங்கே சி யூஸ் பண்ணோம்.
இங்கே ஆக்ஷன் ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ணிட்டு இருந்தா, பாடிக்கிட்டு இருந்தா, விளையாடிட்டு இருந்தா நம்ம எஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? The word practice is a noun which means the actual application or exercise of a skill or knowledge. நான் ப்ராக்டிஸ், இந்த சி ப்ராக்டிஸ் வந்தால் என்ன சொன்னேன்? ட்ரைனிங், ஆக்டிவிட்டி, இல்லை ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஸ்கில், நாலேஜ், இது எல்லாமே வந்தாலே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? சி தான் யூஸ் பண்ணோம். The word ப்ராக்டிஸ். ஆனால் எஸ் வந்தால் என்ன சொல்லணும்னு சொன்னேன்? ஆக்ஷன் வேர்ப். இது வந்து ஆக்ஷன் வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? விச் ரெஃபர்ஸ் டு த ஆக்ட் ஆஃப் என்கேஜிங் இன் ஆக்டிவிட்டி. நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி டைரெக்டாக அந்த ஆக்டிவிட்டி செய்கிறீங்க, யோகாவே செய்கிறீங்க, டெய்லி செய்கிறீங்க, ரிப்பீட்டட்லி டு இம்ப்ரூவ் ஒரு அக்வயர்ட் ஸ்கில் அப்படின்றதுனா நீங்கள் எஸ் யூஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ், இந்த ப்ராக்டிஸ் வந்து ஆக்ஷனுக்கு, இந்த ப்ராக்டிஸ் வந்து ட்ரைனிங் அண்ட் ஆக்டிவிட்டிக்கு. இப்போது கம்ப்ளீட் த சென்டென்ஸ் பார்க்கலாமா? கம்ப்ளீட் த சென்டென்சஸ் given below by filling in the blanks with correct use of practice as noun. நம்ம நவுனா நம்ம ஃபில் பண்ண போறோம், அதே மாதிரி ப்ராக்டிஸ் ஆஸ் அ வேர்பாவும் நம்ம ஃபில் பண்ண போறோம். ஷேர் த ஆன்சர் வித் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் அ ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் எவ்ரி மார்னிங் டு ஸ்டே ஃப்ளெக்சிபிள். ஸோ நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து ரெகுலராக இருந்தால் மட்டும்தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியும். ஸோ அதனால வந்து ட்ரைனிங் நமக்கு தேவை இல்லையா? அதனால நமக்கு இந்த சி தான் வரும். ஓகேவா? நம்ம ரெகுலர்னா என்ன? டெய்லி ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஐ ப்ராக்டிஸ் யோகா எவ்ரிடே. நான் டெய்லி யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் டு கீப் மை மைண்ட் அண்ட் பாடி ஹெல்த்தி. என்னோட பாடி ஹெல்த்தையும் வந்து நல்லா வச்சுக்கிறதுக்காக. அதாவது இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ப்ராக்டிஸ். ஸோ அவங்க பண்ணிட்டு இருக்கதா சொன்னாங்க. அப்போ என்ன? இங்கே ஆக்ஷன் வருது. அப்போ என்ன சொன்னேன்? ஆக்ஷன் வந்தால் நான் எஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, த டீச்சர் said you can join the school hockey team but it requires a lot of practice to improve your skill. ஸோ டீச்சர் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ஸ்கூல் ஹாக்கி டீமில் சேரலாம், ஆனால் உங்களுக்கு அந்த விஷயத்துக்கு கற்றுக்கணும், அந்த ஹாக்கியை கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும்னு சொல்கிறாங்க. நிறைய ப்ராக்டிஸ்னால் என்ன பண்ணணும்? நம்ம ட்ரைனிங் பண்ணணும், ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், இது எல்லாமே பண்ணோம். அதுக்கு நம்ம எந்த சி யூஸ் பண்ணோம்? ஏபிசி, இந்த சி யூஸ் பண்ணோம். சரிங்களா? அவர் அத்லெட்டிக் கோச் asked us to practice running on grass to strengthen our grip while running. ஸோ அத்லெட்டிக் கோச் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் போய் ஓடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கிராஸில் எல்லாரும் ஓடுங்க, அப்போ தான் வந்து உங்கள் grip வந்து ஓடும் போது ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்லெட்டிக் கோச் வந்து போய் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஆக்ஷன் தானே? இது வந்து ஆக்ஷன். ஏன்னா ஆக்ஷனுக்கு நம்ம இந்த யூஸ் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, ஐ ப்ராக்டிஸ். திரும்பியும் பாருங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் டீப் பிரீத்திங் எக்ஸசைசஸ் வென் ஐ ஃபீல் ஸ்ட்ரெஸ்ட் டு காம் மை செல்ஃப் டவுன். நான் எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்பப்பெல்லாம் இந்த டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நான் காம் ஆவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால இந்த எஸ் தான் வரும். ஆக்ஷனுக்கு வர்றது ஆக்ஷன். ஏ இங்கே பாருங்க, சாரி லோட் ஆயிட்டு இருக்கு, ஜஸ்ட் அ செகண்ட். ஆக்ஷன், ஆக்ஷன், ஆக்ஷன்னு வந்தால் எஸ் வரும். ஆக்டிவிட்டி, ட்ரைனிங் அப்படின்னு வந்தால் சி வரும். இதுதான் ஷார்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் பாருங்க, டெவலப்பிங் அ குட் ஹேபிட் ஆஃப் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷுட் பி அ டெய்லி ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறது வந்து குட் ஹேபிட்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தானே வரும். அது நமக்கு வந்து அதுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் தேவை. டெய்லி ப்ராக்டிஸ் தான் தேவை. அதுக்கு வந்து இந்த சி தான் வரணும். ட்ரைனிங், ஆக்டிவிட்டி, இது எதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சி. ஆக்ஷனாக பண்ணுறதா இருந்தால் எஸ் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, another common word that has the S and C variation is advice and advice verb. அதே மாதிரி இங்க பாருங்க, advice, இதுல C வருது, இதுல S வருது. சேம் தான். இந்த advice வந்து என்னது பாருங்க, my teacher gave me good advice on how to prepare for exam. என் டீச்சர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த அட்வைஸ் சி வந்தால் இது என்ன சொல்லியிருக்கேன்? இது வந்து நவுன். இதுதான் ஒரு குட்டி ஃபார்முலா. அந்த ப்ராக்டிஸ்க்கோ அதே ஃபார்முலா தான். சி வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சஜஷனாக சொல்கிறாங்க. ஓகேவா? ஹர் அட்வைஸ் ஹெல்ப் மீ டு ஸ்டே காம் டியூரிங் த காம்படிஷன். அவங்க ஜஸ்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க அட்வைஸ் பண்ணதால் காமாக இருக்கணும் காம்படிஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து என்னது? ஒரு சஜஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த அட்வைஸ் எதுக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஐ அட்வைஸ் மை ஃப்ரெண்ட் டு ப்ராக்டிஸ் யோகா எவ்ரிடே. நீங்கள் வந்து சஜஷன் கொடுக்கறது, டு கிவ் சஜஷன், டு கிவ்
சஜஷன். அது மாதிரி வந்தா நம்ம என்ன எஸ் யூஸ் பண்ணணும்? இந்த எஸ் தான் யூஸ் பண்ணணும். ஐ அட்வைஸ் மை ஃப்ரெண்ட் டு பிராக்டிஸ் யோகா எவ்ரி டே. நெக்ஸ்ட் பாருங்க, த டாக்டர் அட்வைஸ் மீ டு ஈட் ஹெல்த்தி ஃபுட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ரெகுலர்லி. டாக்டர் என்ன சொன்னாரு? ஹெல்த்தியாக சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. டைரக்டாக சஜஷன் கொடுக்குறாரு. டு கிவ் சஜஷன். இது ஜஸ்ட் ஒரு சஜஷன்னா, இது வந்து நீங்கள் சஜஷன் வந்து டைரக்டாக கொடுக்குறது. அதே மாதிரி தான் இது வந்து ஒரு திங். நவுன் வந்து என்ன? திங். இது வந்து ஆக்ஷன். இங்க பாருங்க, இந்த 2 சென்டென்ஸ்ல வந்து ஆக்ஷனா இருக்கு. நான் என் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணேன் யோகா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி. இது வந்து ஒரு ஆக்ஷனா இருக்கு. த டாக்டர் அட்வைஸ்ட் மீ டு ஈட் ஹெல்த்தி ஃபுட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ரெகுலர்லி. அதே மாதிரி இதுவும் ஒரு ஆக்ஷனா இருக்கு. மை டீச்சர் கேவ் மீ குட் அட்வைஸ் ஆன் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம். இது வந்து லைக் வந்து ஆக்ஷனா இல்லை. என் டீச்சர் சொன்னாங்க எனக்கு எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றது ஆக்ஷனா இருக்கா? இல்லை, ஆக்ஷன் இல்லை. ஹர் அட்வைஸ் ஹெல்ப் மீ டு ஸ்டே காம் டியூரிங் த காம்படிஷன். அதே மாதிரி அவங்க அட்வைஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு காம்படிஷனில் வந்து காமாக இருந்ததுக்கு. இதுவும் ஆக்ஷன் இல்லை. ஓகேவா? இது வந்து ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான். ஆனால் ஒருத்தவங்க உங்ககிட்ட டைரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட அது வந்து ஆக்ஷன் ஓரியன்ட்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம இந்த அட்வைஸ் இல்லை எஸ் தான் யூஸ் பண்ணோம். சரிங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனு வந்தால் அது நவுன். சரிங்களா? எஸ்ன்னு வந்து ஆக்ஷன். ஆக்ஷன் சென்டென்சஸ்லாம் எதுலாம் வருதோ அங்கெல்லாம் எஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நவுன் சென்டென்சஸாக எதுலாம் வருதோ அங்கெல்லாம் சி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, மேக் as many words as you can using the letter shown. யூஸ் அ லெட்டர் ஏ இன் ஆல் த வேர்ட் மேக். ஸோ நம்ம ஏவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நிறைய வேர்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஏவை சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஏ நடுவில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு சுற்றி YRNOGE கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் நம்ம வேர்ட்ஸ் உருவாக்கலாம்? ரேஞ்ச், ஆரேஞ்ச், ஆங்கர், ஆங்க்ரி, ரயான், yearn, groan, organ, நியர், கியர், இயர், ரேஞ்ச், ரே, நாக், ரேக். இது எல்லாமே உருவாக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி நெக்ஸ்ட் பாருங்க, லெட்டஸ் லிசன் கொடுத்துருக்காங்க. யூ வில் லிசன் டு அ கேர்ள் டாக் அபவுட் ப்ராக்டிசிங் யோகா. ஸோ ஒரு பொண்ணு வந்து யோகா பற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறதை பற்றி பேசுறதை நீங்கள் கேட்பீங்க. ஆஸ் யூ லிசன், செலக்ட் 4 ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த சென்டென்சஸ் கிவன் இன் த டேபிள். ஸோ நீங்கள் 4 ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த சென்டென்ஸ்ல தான் நீங்கள் வந்து பிக் பண்ணணும். ரெஃபர் டு பேஜ் 129 ஃபார் டிரான்ஸ்கிரிப்ட். ஸோ அந்த டிரான்ஸ்கிரிப்டை படிச்சுட்டிங்க வாங்க. சரிங்களா? படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். ஓகேவா? நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாமா? த கேர்ள் சீஸ் பீப்புள் அட் த பார்க் டூயிங் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ். ஸோ அந்த பொண்ணு வந்து பார்க்கில் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணுறதை பார்த்தாங்க. ஸோ இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்க, ஹர் கிராண்ட்ஃபாதர் பிகான் ப்ராக்டிசிங் யோகா 16 years ago. அவங்களோட தாத்தா வந்து யோகா வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்தாங்க. அது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, த கேர்ள் ப்ராக்டிசஸ் சம் ஈஸி யோகா எக்ஸசைசஸ் வித் ஹர் கிராண்ட்ஃபாதர். அவங்க தாத்தாவோட ஈஸி யோகா வந்துலாம் வந்து சில விஷயத்த வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரூ. த கேர்ள் ப்ராக்டிசஸ் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் டு ரிலாக்ஸ். ஸோ அவங்க வந்து ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக. இதுவும் ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்க, ஹர் கிராண்ட்ஃபாதர் இஸ் ஃபிட் ஈவன் தோ ஹி ஹாஸ் அன்டைம்லி மீல்ஸ். ஸோ அவங்க தாத்தா வந்து தப்பான நேரத்தில் சாப்பிட்டாலும் வந்து ஃபிட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபால்ஸ். ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ரெகுலர் யோகா ப்ராக்டிஸ் ஹேஸ் கெப்ட் ஹிம் ஸ்ட்ராங். ஸோ அவங்க தாத்தா டெய்லி யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதால அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்க, த கேர்ள் விஷஸ் டு லேர்ன் ஆசனாஸ் ஓவர் த வீக்கெண்ட். அந்த பொண்ணு வந்து வீக்கெண்டில் ஆசனாஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா. இது வந்து ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 1 2 3 4 ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் பாருங்க, லெட் அஸ் ஸ்பீக் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 126 எடுத்துக்கோங்க. பார்ட்டிசிபேட் இன் குரூப்ஸ் ஆஃப் 4 டு ஷேர் யுவர் யோகா தாட்ஸ். ஸோ 4 பேர் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட யோகா தாட்ஸ் என்ன நல்லா இருக்கோ அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் ட்ரைட் யோகா, நீங்கள் யோகா ட்ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஐ ப்ராக்டிஸ் யோகா பிகாஸ் நீங்கள் எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு பேசலாம். மை ஃபேவரட் திங் அபவுட் யோகா இஸ், உங்களுக்கு யோகாவில் என்ன விஷயம் பிடிக்கும்? ஐ ஃபீல் எனர்ஜைஸ்ட் ஆஃப்டர் யோகா செஷன் பிகாஸ். ஸோ இங்கே என்ன வரும்? எனர்ஜைஸ்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சென்டென்சஸ் கண்டினியூ பண்ணி பேசலாம். த ஒன் திங் இன் யோகா தட் ஐ வாண்ட் டு ப்ராக்டிஸ் இஸ் மெடிடேஷன். ஸோ ஒரு விஷயம் யோகாவில் பண்ணுறது தான் நான் மெடிடேஷன் பண்ணுவேன் பிகாஸ் ஏன்னு சொல்லி நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட், இஃப் யூ ஹேவ் நாட் ட்ரைட் யோகா எட், நீங்கள் யோகா ட்ரை பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த சென்டென்சஸ் பேசலாம். ஐ விஷ் டு ப்ராக்டிஸ் யோகா பிகாஸ் ஐ ஹோப் தட் ஒன்ஸ் ஐ பிகின் ப்ராக்டிசிங் யோகா த கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் ஐ வாண்ட் டு ட்ரை இன் யோகா இஸ் ஆசனாஸ் பிகாஸ். நீங்கள் இப்படி பேச ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, டேக் டர்ன்ஸ் டு ஸ்பீக் அண்ட் லிசன் டு அதர்ஸ் when they share their thoughts. ஸோ ஒருத்தராக பேசும்போது நீங்கள் அதை கவனிங்க. அதே மாதிரி உங்கள் தாட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்களும் ஷேர் பண்ணலாம். பாருங்க,
டேக் டர்ன்ஸ் டு ஸ்பீக் அண்ட் லிசன் டு அதர்ஸ் வென் தி ஷேர் தி தாட்ஸ். நான் கொஸ்டின் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே அவங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் நோட் புக்கில் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சு உங்கள் கிளாஸில் பேசலாம். ஓகேவா? இந்த வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பேஜ் நம்பர் 127. ரைட் அ ஷார்ட் பேராகிராஃப் ஆன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா. ஸோ யோகாவோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு எழுதி சொல்லியிருக்காங்க. யூ மே யூஸ் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஸ்டேட்டஸ். என்னென்னலாம் சென்டென்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஒன் பெனிஃபிட் ஆஃப் யோகா that interest me is அப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிசிங் யோகா கேன் ஹெல்ப் பீப்புள் சொல்லியிருக்காங்க. பாப்புலர் யோகா போசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரிலாம் கொடுத்து ஒரு பேராகிராஃப் எழுத சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகான்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இது வேணும்னா நீங்க வீடியோ பாஸ் பண்ணி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்னலாம் இருக்கு? யோகா இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் கீப் அவர் மைண்ட் அண்ட் பாடி ஹெல்தி. அதோட பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. நீங்க வீடியோ பாஸ் பண்ணி இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட உங்க நோட் புக்ல எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாப்புலர் போஸ் என்னன்னு கேட்டா ட்ரீ போஸ். இந்த போஸை வந்து நீங்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 127 பாருங்க. லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். டூ யூ நோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இங்க இருக்கு. உங்களுக்கு இது வேணும்னா நீங்க நோட் பண்ணி வச்சு உங்க கிளாஸ்ல வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் உங்க கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. இதோட என்சிஆர்டி சொல்யூஷன் முடியுது. இதோட நம்ம நெக்ஸ்ட் யூனிட் நியூ யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.